சரி சார். இப்போ இந்த வருமான வரி இந்த அறிவிப்பு நீங்க இப்போ நேயர்களுக்கு ஒரு குறிப்பா மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திட்டு வந்துடும் நினைக்கிறேன். மீண்டும் நமது ஒளிப்பதிவாளர்கள் அந்த காட்சியை கொண்டு வருவார்கள் நினைக்கிறேன். முழு திரையிலே மிக தெளிவாக அந்த ஸ்லாப் தற்போது மீண்டும் ஒரு முறை கொண்டு வாருங்கள். நேயர்களுக்கு மிக தெளிவாக விளக்குகிறோம். இந்த வரி கட்டண விகிதம், இந்த வரி விகித ஸ்லாப்ஸ் பார்த்தீர்கள் என்றால் இது புது வருமான திட்டம், அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிம், அந்த திட்டத்தின் கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். இதிலே 4 லட்சம் முதல் 8 லட்சம் வரை 5% என்று போட்டிருக்கிறார்கள். அது மாதிரி 8 to 12 வரை 10 லட்சம். இதெல்லாம் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டாம், இது அவங்களை அறிவித்தது. ஆனால் 12 லட்சம் வரை வருமானம், ஆண்டு வருமானம் உள்ளவர் யாரும் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நிலையான கழிவு, நிலை கழிவு என்பது ஒரு 75,000 இருக்கிறது. எனவே 12,75,000 வரை வரி இருக்காது. அதான் எனவே யாரும் 12 லட்சம் வரை உள்ளவர்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரிபேட் என்ற முறையிலே உங்களுக்கு அந்த 4 முதல் 8, 8 முதல் 12 எல்லாம் அடிபட்டு போய்விடும். எனவே ஆண்டு வருமானம் 12 லட்சம் வரை உள்ளவர்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, வருமான வரி கட்ட வேண்டாமே, நாம் எதற்கு வருமான வரி படிவம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அனைவரும், அதாவது மாத வருமானம் பெறுபவர்கள் அனைவரும், வரி கட்ட வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் அனைவருமே கட்டாயமாக இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் என்று அழைக்கப்படுகிற வருமான வரி படிவம் தாக்கல் செய்ய வேண்டும். இது கட்டாயம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி, 12 லட்சம் மாத வருமானம் 1 லட்சம் பெறுவோர், கிட்டத்தட்ட 12 லட்சம் ஆண்டு வருமானம் பெறுவோர் யாருமே வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இன்றைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டின் மற்ற துறைகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு குறித்தெல்லாம் பெரிய அறிவிப்புகள் வந்தாலும் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அளவுக்கு நடுத்தர மக்கள், குறிப்பாக நடுத்தர மக்களிடம் பெருமளவு சென்று செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. எனவேதான் மீண்டும் மீண்டும் இதை பெரிய அளவிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது என்பது மிக முக்கியமான அறிவிப்பு. ஆனால் இது நியூ டாக்ஸ் ரெஜிமில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான். இந்த ஆண்டு நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யும் போது நியூ டாக்ஸ் ரெஜிமை தேர்வு செய்து நீங்கள் நிச்சயமாக அதிலே வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு 12 லட்சம் வரை இது அடுத்த ஆண்டு முதல் தான் வரும், இந்த ஆண்டு கிடையாது. 25, 26 ஆண்டு நிதியாண்டுக்கு 26 அடுத்த ஆண்டு நீங்கள் படிவம் தாக்கல் செய்யும் போது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் சொல்வது சரிதானே சார்? கரெக்ட். அது ஏப்ரல் 2015 25 வரக்கூடிய வருமானம், அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அடுத்த வருஷம் தான், 2026 தான் ஃபைல் பண்ண போகிறீங்க. நீங்கள் சொன்ன கரெக்ட் தான். இந்த வருமான வரி அறிவிப்பு என்பதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்காது. ஏன்னா எதிர்பார்ப்பே 10 லட்சம் தான் சொன்னோம், ஆனால் 12 லட்சம் கொடுத்துருக்காங்க. சார் இது 2 விதமாகவும் பார்க்கணும் சார். இது 12 லட்சம் வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் அ வெரி குட் அனௌன்ஸ்மெண்ட். அது சாதாரண சாமானிய மக்களுக்கு நல்ல மெசேஜாக போய் சேருங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஓல்டு ஸ்கீம் அப்படிங்கிறதுல நிறைய எக்ஸம்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எக்ஸம்ஷன்னா எக்ஸம்ட். அதாவது நீங்கள் அதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணும்பொழுது அதுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன, அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கக்கூடிய சமயத்தில் என்ன, எல்லாமே எக்ஸம்ஷனாக இருந்தது. இப்போ எல்ஐசியில் இருந்தது, சேவிங்ஸ் சேமிப்பு, 80Cங்கிறது முக்கியமாக பப்ளிக் எல்ஐசி போன்ற இதெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்த நியூ ஸ்கீம்னு கொண்டு வந்ததுலேருந்து, அதாவது இளைஞர்கள் மத்தியில் புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, வரக்கூடிய பணத்தெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்சென்டிவே இல்லாதபடி அது கொண்டு வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். அது ஏதாவது ஒரு வழியில் சேவ் பண்ணணும். முன்னாடியெல்லாம் ஹேசன் டு சேவ், ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ என்னென்ன வரக்கூடிய 12 லட்சம் வந்ததா, சரி செலவு பண்ணு, அதுக்கு என்ன எக்ஸம்ஷன் உண்டா, கிடையாது ஒன்றும், அப்போ செலவு பண்ணிட்டு போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் மக்கள்கிட்ட வரக்கூடிய நிலைமை வந்து விட்டது. இது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமாக நான் பார்க்குறேன்.